வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். 2026இல் திமுக தோல்வியடைய 3 முக்கிய காரணம் இருக்கு சொல்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் அதனை தடுத்து நிறுத்தி தவறிய திமுக அரசை கண்டித்து தஞ்சையில் நேற்று மாநகர் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தலைமை வகித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் சந்தித்த அவர் 3 ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லாமல் புறக்கணித்து வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் திடீரென டெல்லி செல்கிறார். அவரை இந்த நிலையில் டெல்லிக்கு அழைத்திருப்பது அமலாக்கத்துறையின் விசாரணைகளில் இருந்து தப்பிக்க முயற்சி செய்வதற்காகத்தான் என்ற சந்தேகம் எழுகிறது என்றார். மேலும் திமுக ஆட்சியில் காலத்தில் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு முற்றிலும் சீர்கெட்டுள்ளது. இதேபோல் 2011இல் மின் வெட்டல் ஆட்சியை இழந்த திமுக இப்பொழுது மக்களின் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு, ஊழலால் 2026இல் மீண்டும் தோல்வி கண்டையும் என்றும் கூறினார். மக்கள் ஆதரவு அதிமுக பக்கம் திரும்பி வருகிறது. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் முதலமைச்சராக பதவி ஏற்பது உறுதி என்று அவர் நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாகவும் பரபரப்பாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.